அம்மா கூப்பிடுறேன்டா. ஏய் வாடா டேய். நான் பெத்துட்டேங்க. எங்கப்பா போன? அம்மா தேடுறேன்டா. நீ காணுமேப்பா. என்ன பெத்தாயா? என் பேர் அலமேலு. என் பையன் பேர் தனுஷ். என் பையன் சாப்பிட வீட்டுக்கு வரும்போது திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. அம்மா தனுஷ் வீட்டுக்கு வந்தான். நான் இல்லைப்பா அப்படின்னேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இந்தமாரி தனுஷ் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு, கேஎம்சி வாங்கன்னாங்க. எங்களுக்கு ஒன்றும் தெரில. நானும் என் பையனும் கிளம்பி போனோம். ஆட்டோவில் போனதுக்கு எனக்கு நினைவு போயிடுச்சு. என்ன சொல்லணும்னு அட்ரஸ் எல்லாம் கேட்டாங்க. நானும் பைத்தியமாக கத்தி நின்றேன். யாருமே எதுவும் சொல்ல. 6:30 என் பிள்ளை காலையில் 8:30 செத்துது. 6:30 மாச்சுரியில் காட்டுறாங்க. என் பிள்ளை காலுக்கிற செருப்பு, மண்டியில் ரத்தம். என் பிள்ளை அம்மானு பச்சை குத்துது பார்த்து எனக்கு பைத்தியமாயிட்டேன். யாரோ கட்சிக்காரங்கெல்லாம் வந்து எங்களை உங்கள் பையன் 3 பேரை ஏற்றி கொண்டுட்டா, நீங்கள் போங்கன்னு எங்களை காலில் ஊருக்கு துரத்தி அனுப்பிட்டாங்க. நாங்கள் அதோட ஊருக்கு போயிட்டோம். ஊருக்கு போயிட்டு வந்தோடனே என் பிள்ளை இப்படி எங்கள் வீடு பக்கத்தில் தான் இருந்திருக்கு. எங்களுக்கு யாருமே சொல்லலை. இது வரைக்கும் எந்த போலீஸும் எங்களை கேட்கல. என் பையன் இந்திக்காரன் பேர் இருந்தானே, இந்திக்காரன ஒரு உயிர் தானேப்பா, அவனும் ஒரு மனுஷன் தானே. என் பிள்ளை ரத்தம் ஆறா போய்க்குது. யாருமே கண்டுக்க காணோம். ஐயா, என் பிள்ளைக்கு நான் தீர்ப்பு கிடைக்கணும்னு நான் உயிரை, என் பொண்ணை யாரு பார்த்துப்பாங்க. நான் பைத்தியமாகறேன். அது வரைக்கும் குழந்தை ரோட்ல இருந்துக்குது. ஒரு பொம்பளை கொடி கம்பத்தை பிடிச்சிருக்கு. என் பிள்ளை நில தடுமாறி கீழே விழுந்திருக்கு. அந்த கொடி கம்பத்தை ரத்தத்தை வச்சு எல்லாரும் ஏறி மெரிச்சுக்கிறாங்க. என் பிள்ளை மூஞ்சில துணி போட்டு மூடி ஆட்டோ தனமா கிடைச்சிச்சு. ஆம்புலன்ஸ் கிடைக்கலையாப்பா. என் பிள்ளை உயிர் 20 நிமிஷம் போராடிக்கிறா. யாருமே இல்லை எங்களுக்கு. யாருமே எதுவுமே இது வரைக்கும் சொல்லலப்பா. என் பிள்ளை கனவுல இருந்து அம்மா எனக்கு நடந்தது வேறன்றா. என் பிள்ளைக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். ஆனா கொடி கம்ப விழுந்துதான் என் பிள்ளை உயிரை விட்டா. ஏன்பா ஆம்புலன்ஸ் இல்லாம என் பிள்ளைய ஆட்டோல கூட்டு போனோம்? ஏன்பா இந்திக்காரன்னு ஒரு உயிர் தானேப்பா. அவன் இந்திக்காரன்னா அவனும் ஒரு மனுஷன் தானேப்பா. என் பிள்ளை இந்திக்கார மாதிரி தான்ப்பா இருந்தான். என் பிள்ளை ஒரு மனுஷன் தானேப்பா. என் குழந்தை விட்டு நாங்க தவிக்கிறோமேப்பா. அவன் இந்திக்காரன் நினைச்சிட்டு அப்படியே விட்டுட்டோன்னு சொல்றாங்கண்ணா. இந்திக்காரனா இருந்தாலும் அது உயிர் தானேண்ணா. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆன உடனே, அதுவும் தலையில அடிபட்டிருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் இல்லாத ஒரு ஆட்டோல எப்படி நான் கூட்டு போகணும்? தலையில அடிபட்டு ஃபுல்லா மூஞ்ச ஃபுல்லா ஒயிட் துணியை வச்சு கவர் பண்ணிருக்காங்க. கேஎம்சியில் கேட்டதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தது கூட எந்த ஒரு ப்ரூஃப்மே காட்டவே இல்லைண்ணா. காலில் போட்டுக்க அந்த ஹவாய் ஸ்லிப்பர் தொடைக்கு வந்துட்டு இருக்கு. அப்போ எந்த அளவுக்கு எது இடிச்சிச்சுன்னு கூட எங்களுக்கு தெரியல. இப்போ வரைக்கும் எங்கள் அண்ணன் இப்படி இறந்தான்னு கூட எங்களுக்கு தெரியல. நான் கரெக்டாக ப்ராப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் போலீஸ் எனக்கு கொடுக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் தானே நான் சொல்லணும். ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ்க்கு தான் சொல்லணும் என்ன ஆச்சுன்றதை. அவனோட கைடை நாங்கள் தான் எங்ககிட்ட தான் சொல்லணும். ஆனால் எங்ககிட்ட கூட சொல்லாமல் 4:16 என்கிட்ட காட்டுறாங்க. எங்கள் அண்ணன் மார்ச்சரி ரூமில் படுத்துட்டு இருக்கான். எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்கல. தலையில் அந்த ரத்தம் நிற்க கூட இல்லை. அட்லீஸ்ட் இறந்துருந்தாலுமே அதை ஸ்டாப் பண்ணுமா இல்லைங்களா? தலையில் ரத்தத்தோடு நான் தூக்குறேன். எங்கள் அண்ணனை என்னை தொட விடலை. கையில் எங்கள் அண்ணனோட தலையில் இருக்கிற அந்த பிளட்டு என் கையில் படுது. எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்கல. எங்கள் அண்ணனை அப்படியே போட்டிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்தோன்னு சொல்லிட்டு மார்ச்சரி ரூம்லேருந்து எடுத்து ஒடுங்கின ஒரு கட்டிலில் வச்சு சும்மா ஒரு ரூமில் வச்சு ஃபோட்டோ பிடிச்சி அமைச்சிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்தேன்ட்டு ஒரு பழுப்பில் இருந்து ஒரு ஸ்டாப்பிங்க்கு எதுவுமே அவங்க ஒரு இன்ச்சஸ் கூட எதுவுமே போடவே இல்லை. அப்படியே ட்ரீட்மெண்ட் எடுத்தேன்னு சொல்கிறாங்க. அதுவும் எங்களுக்கு முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறதுக்கு முன்னாடி ப்ரைவேட்டுக்கு கூட்டு போயிருக்காங்க. சிடிஎஸ்ன்ற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க. அதை கூட எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஆனால் ப்ரைவேட்டுக்கு அங்கே பல்ஸ் கம்மியாக இருந்ததுனால கேஎம்சிக்கு அமுச்சு விட்டாங்களா. ஏன்னா ஆக்சிடென்ட் பார்ட் நாங்கள் எடுக்க மாட்டோன்ட்டு அந்த இதுக்கு அமுச்சு விட்டனால தான் எங்கள் அண்ணனுக்கு அப்படி ஆச்சு. எங்கள் ஸ்பாட்டில் எங்கள் அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆன நேரத்தில் 4 ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு சார். ஃபுல்லாக ப்ரைவேட் தான். ஆனால் இவங்க சிடிஎஸ் ப்ரைவேட் கூட்டு போகிறது. ஏன் அந்த 4 ப்ரைவேட்டில் கூட்டு போயிருக்கலாம்ல? சரி சார் எல்லாம் சொல்கிறாங்க உங்கள் அண்ணன் ஓவர் ஸ்பீடில் வந்தால் வித்தவுட் ஹெல்மெட்டுன்றாங்க. ஆனால் நாங்கள் யாருமே பார்க்கல. அங்கே இருக்க பப்ளிக் கிட்ட விசாரிச்சது சொல்கிறாங்க உங்கள் அண்ணன் பொறுமையாக வந்தான். டேர்னிங் பாயிண்டில் பொறுமையாக வந்தான். ஒரு லேடி வரப்போ அந்த கட்சி கம்பத்தை பிடிச்சி ஃபுல் சப்போர்ட் அது மேலே விட்ட உடனே அந்த கட்சி கம்பம் உங்கள் அண்ணன் மேலே விழுந்துச்சு. உங்கள் அண்ணன் விழுந்த உடனே அங்கே இங்கேயும் உங்கள் அண்ணன் தடுமாறினான். ஒரு லேடி வந்தோடனே அந்த லேடி மேலே இடிக்கக்கூடாதுன்னுட்டு
ஃபுல் ரைட் எடுத்தோன்னே டிவைடரில் இடிச்சு உங்கள் அண்ணன் அந்த இடத்துல இதுவானா. ஆனால் 20 மினிட்ஸ் கிட்ட யாருமே எடுக்கல. இப்போ வரைக்கும் சார் அந்த பிளட் இன்னும் உறைஞ்சிருக்கு. அந்த கம்பத்தில், அந்த லைட் கம்பத்தில் இன்னுமே எங்கள் அண்ணனோட ரத்தம் தெரிச்சிருக்கு. இந்த செகண்ட் வரைக்கும் எதுவுமே அவங்க இது பண்ணவே இல்லை சார். ஆனால் என்ன சொல்லுவாங்க, கட்சிக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்றாங்க. கட்சிக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை தான் சார் அப்படின்னு அவங்க பக்கமே வரலாம். ஆனால் எதுக்கு எம்இ சேகர்ன்றவர் அந்த ஸ்பாட்டுக்கு ஏன் வரணும்? அந்த நேரத்துக்கு எங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை சார். நாங்கள் ஏழை, அவங்க கட்சிக்காரரு. எதுக்கு அந்த ஸ்பாட்டுக்கு எதுக்கு வரணும்? அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு ஏதோ ஃபோனில் பேசிட்டு போலீஸ்காரங்கிட்ட அந்த ஃபோனை கொடுத்துட்டு சீக்கிரம் முடிச்சு விடுங்க, நாங்கள் தொடைய தட்டிட்டு கிளம்புறாரு. அவருக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை சார். உடனே அந்த நைட்டே எதுக்கு சார் எடுக்கணும்? அந்த கட்சி கம்பெல்லாம் இருக்க வேண்டியதானே, எதுக்கு எடுக்கணும்? ஆக்சுவலாக இது போடவே கூடாது, பப்ளிக் பிளேஸில் போடவே கூடாது. அதில் போட்டு தான் எங்கள் அண்ணன் இப்போ வரைக்கும் சார். நேற்று வந்து தூய்மை பணியாளருக்கு வந்திருந்தாங்க சார் எங்கள் வீட்டுக்கு. குப்பை வர அப்போ நான் பார்த்தேம்மா, நாங்கள் ரெக்கார்ட் கூட பண்ணி வச்சிருக்கோம். நான் பார்த்தேன், அந்த பிள்ளை உங்கள் பிள்ளையா? அந்த பிள்ளை யாருமே கண்டுக்கவே இல்லை. அந்த இடத்துக்கே ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் வந்தாங்க, பல்ஸ் கம்மியாக இருக்குன்ட்டு கூட்டு போயிட்டாங்க உங்கள் அண்ணனை. ஒன்று சார், அங்கே இருக்கிறவங்க எங்கள் அண்ணன் கழுத்து உடம்பெல்லாம் திரும்பி இருக்கு. அங்கே இருக்கிற பப்ளிக் ஃபர்ஸ்ட் டச் பண்ணலாமா? ஆக்சிடென்ட்டாக இருக்கிறவங்க டச் பண்ணலாமா? கழுத்தை உடம்பெல்லாம் திருப்பி வச்சு ஆட்டோவில் கூட்டு போயிருக்காங்க சார். வண்டி இடிக்கிறதோ இல்லை வண்டி எங்கள் அண்ணன் டிவைடரில் போய் இடிக்கிறதோ ஆக்சிடென்ட். ஒரு கட்சிக்காம ஒருத்தன் வச்சதுனால அது எங்கள் அண்ணன் மேலே விழுந்தது. இது எங்களை பொறுத்த வரைக்கும் இது கொலை சார். இது வந்து மர்டர் தான். எங்களுக்கு இது கரெக்டான ஒரு ப்ராப்பரான எங்களுக்கு ஒரு ரீசன் சொல்லணும். அந்த இதில் எங்களுக்கு பணத்துக்கோசம் நாங்கள் போராடவே இல்லை சார். எங்களுக்கு அந்த ₹1 பணம் கூட எங்களுக்கு தேவையில்லை. அந்த பணத்தை வாங்கினா எங்கள் அண்ணன் திருப்பி வந்துருவானா? எங்கள் அண்ணன் வரப்போகிறதே கிடையாது. எங்களுக்கு அந்த ₹1 பணம் கூட எங்களுக்கு தேவையில்லை. எங்கள் அண்ணன் எப்படி ப்ராப்பராக எங்களுக்கு சொல்லணும். உங்கள் அண்ணன் இப்படி தான் இறந்தா. சிசிடிவி ஃபுட்டேஜ் இப்போ வரைக்கும் எங்கள்கிட்ட காட்டவே இல்லை. எங்கள் அண்ணனோட ட்ரெஸ்ஸுலேருந்து ஃபோன்லேருந்து எதுவுமே எங்ககிட்ட கொடுக்கவே இல்லை சார் இப்போ வரைக்கும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே எங்கள் அண்ணன் இறந்து கரெக்டாக 12 days கழிச்சு தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க. எங்கள் அண்ணன் ஃபோன் எங்கன்னு தெரியல. எங்கள் அண்ணன் ட்ரெஸ்ஸுலேருந்து எதுவுமே எங்களுக்கு கொடுக்கவே இல்லை சார். கரெக்டாக போலீஸ் எங்களுக்கு இன்ஃபர்மேஷனும் பண்ணலை. யாரோ அட்வொகேட்ஸ் வந்து எங்களை மிரட்டுறாங்க. உங்கள் அண்ணன் 3 பேரை சாகடிச்சிட்டான்னு எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாக்கிட்டே சொன்னாங்க. என்னை பர்சனலாக கூப்பிட்டு இந்த கை எலும்பும் இந்த கால் எலும்பும் நொறுங்க ஒரு லேடி அவங்க அண்ணன் சாகடிச்சிட்டாங்க. ஆனால் அதெல்லாம் போய் சீக்கிரமாக ஊருக்கு கூட்டு போயிடுங்கன்னு எதுக்கு சார் சொல்லணும்? நீங்கள் சீக்கிரமாக ஊருக்கு கூட்டு போயிடுங்க, வந்தோடனே பாடி ஊருக்கு கூட்டு போயிடுங்கன்னு எங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாங்க. அந்த அட்வொகேட்ஸ்லாம் யாருன்னு எங்களுக்கு தெரியல. அவன் எங்களை மிரட்டுறாரு வந்து. திருப்பி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அட்வொகேட்ஸ் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி டெத் ரெசிப்ட் எங்களுக்கு அமுச்சு விடுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண பார்க்குறோம். யாருன்னே தெரியாதவங்க எங்களுக்கு கால் பண்ணுறாங்க சார். அப்போ அந்த இடத்துல எதுக்கு சார் அட்வொகேட் வரணும்? அந்த இடத்துல எதுக்கு அந்த கட்சி தலைவர் எதுக்கு வரணும்? 89வது வார்டில் இருக்கிற எம்இ சேகர் சார், அவர் ஏன் அந்த இடத்துல வரணும்? எல்லாம் என்ன சொன்னாங்க, அவர் வச்ச ஆள் தான் இந்த அட்வொகேட்ஸ்னு சொல்கிறாங்க. இதுக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னா அவர் ஏன் வரணும் அந்த இடத்துக்கு? அவரே எங்கள் அண்ணன் வந்து பார்க்கணும். அதுவும் எங்கள்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி கூட விசாரிக்கல சார். அவரே பண்ணியிருக்கட்டும் சார், இது யாருக்கும் தெரிய வேண்டாமா? இந்த மாதிரி ஒரு ஃபோன் பண்ணி ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தை கூட பேசியிருக்கலாம். அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, எங்கேயும் அடிபட்டு சாக வேண்டிய புறம்போக்கு இந்த வார்த்தை அவர் சொல்கிறாரு சார். நம்ம கட்சி கம்பத்தில் அடிபட்டா சாகணுன்றாரு. நாங்கள் யாரோ தான் சார், மக்கள் இல்லாமல் கட்சி கிடையாது சார் என்றைக்குமே. அவர் ஒரு உயிராக மதிக்கணும். அந்த இடத்துல அவருக்கு இப்போ எல்லாம் சொன்னாங்க கமிஷன் ஆஃபீஸ் இந்த சிஎம்க்கு சொல்லுங்கன்னு. சிஎம்மும் திமுக தான் சார். அவர் யாராக இருந்தாலுமே அவங்க கட்சியை காப்பாற்ற தான் சார் பார்ப்பாங்க. எங்களுக்கு எதுவும் தேவையில்லை சார். எங்களுக்கு எங்கள் அண்ணன் எப்படி இறந்தான்றது எங்களுக்கு வேணும் சார். நாங்கள் 5 பேர் தான் சார். எங்கள் 5 பேரில் எங்கள் அண்ணன் இப்போ போனான். எங்கள் அண்ணன் போய் என் படிப்பு இப்போ ஸ்டாப் ஆகிருக்கு. இப்போ எங்கள் அப்பா எங்கள் அம்மா இன்னும் சிக்காயிட்டாங்க. எங்களுக்கு கரெக்டான ஒரு நியாயம் எங்களுக்கு கிடைக்கலன்னா அடுத்தடுத்து நாங்கள் எல்லாம் 4 பேருமே செத்து போவோம் சார். அதுக்கு காரணம் இந்த கமிஷன் ஆஃபீஸ் தான் எழுதி வைப்போம். இந்த கட்சியினால தான் நாங்கள் இறந்தே போனோம். எங்களுக்கு கரெக்டான நியாயம் கிடைக்கும். நாங்கள் எழுதி வச்சுட்டே செத்து போவோம். எங்களுக்கு கரெக்டான ஒரு நியாயம் கிடைக்கணும் சார். அது கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் போராடிட்டு தான் இருப்போம். எங்கள் அண்ணனுக்கு ஆன மாதிரி இனி வேறு யாருக்குமே ஆகக்கூடாது சார். அது மட்டும் தெரியணும் சார்.